சித்திஹி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. முன்னாடி பர்ஃபெக்ட் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாரு. சித்தக இது சித்திஹி பர்ஃபெக்ஷன். பகவான் தான் பர்ஃபெக்ட், அவரை அடைவது தான் நம்முடைய பர்ஃபெக்ஷன். பகவான் தான் உயர்ந்த இலக்கு, அவரை அடைவது தான் நம்முடைய உயர்ந்த இலக்கு. புரியுது இல்லையா உங்களுக்கு? பகவான் தான் உயர்ந்த இலக்கு, அப்ப நாம் பகவான் அடையணும் இல்லையா, அதுதான் நம்முடைய உயர்ந்த இலக்கு. பகவான் தான் உயர்ந்த இடத்துல இருக்காருன்னா அவரை அடையிறது காட்டிலும் வேற என்ன இலக்கு இருக்க போகுது? அப்ப உயர்ந்த இலக்கும் அவர் தான், அந்த நமக்கா நாம் அடைய வேண்டிய உயர்ந்த இலக்கும் அவர் தான். அதனால அவனுக்கு பேரு சித்திஹி அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாரு. சித்திஹி அப்படின்னா இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறாரு, எல்லையற்றவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு. அதே போல இந்த உலகத்துல நாம் அடைய வேண்டிய பொருட்கள்ல மிக உயர்ந்த பொருள் அவன் தான். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அளவு கடந்தவன்னு சொல்லிட்டீங்க, உயர்ந்த பொருள் சொல்லிட்டீங்க, அடைய முடியுமா? நம்மளால அடைய முடியுமா? இவ்வளவு உயர்ந்த பொருளா இருந்தாலும் அடைவதற்கு ரொம்ப அரிதான பொருளா இருந்தாலும் ரொம்ப சுலபமா அவரை போய் என்ன பண்ணிடலாமா, அடைஞ்சிடலாமா? அதனால அவருக்கு பேரு சித்திஹி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அது ரொம்ப பெரிய பொருள்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு போயிடக்கூடாது. அப்ப சித்திகின்ற பேர் வராது, ஏன்னா அவன் அடையவே முடியாது இல்லையா? உயர்ந்த பொருளா இருக்கணும், அடைவதற்கு கஷ்டமான பொருளா இருக்கணும், ஆனால் ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிடும். அப்படிப்பட்ட பொருள் என்னது? சித்திஹி அப்படின்னு பேர் கொடுக்கிறார். எவ்வளவு அழகான ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார். இது சித்திஹி. பகுநாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ. என்னை அறிந்து கொள்வது அவ்வளவு கஷ்டம் அர்ஜுனா. அர்ஜுனன் கேட்கிறான், அவ்வளவு கஷ்டம்னா ஏன் தெரிஞ்சுக்கணும்? இல்ல அப்படி நினைச்சிடாது, பக்தியா ஏக கிரகீதையா, பக்தினால என்ன பண்ணலாம், என்ன ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அடுத்தது மாற்றி சொல்ல வேண்டியதா இருக்கு. நம்ம எல்லாத்துக்கும் உடனே விட்டு ஓடி போதான் தயாரா இருக்கும் கிருஷ்ணர் கிட்ட இல்லையா?